அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் நமக்காய் கல்வாரி சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்ட அன்பின் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விஷயம் கூட வந்திருக்கிறவர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட அழைக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கவும் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் இதோ இந்த அருமையான வேளையிலே செவ்வாய்க்கிழமை நேரத்தில் நம்ம எல்லாரையும் ஒன்றாய் கூட்டியிருக்கிறார் தேவன் தாமே. இந்த ஏப்ரல் மாதம் 2 வாரங்களை கடந்து 3வது வாரம் 15ஆம் தேதிக்கு நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தினாலே எங்களை நடத்தும். ஆண்டவரே குறையில்லாதபடிக்கு என்று சொல்லி ஒரு பாடல், உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஆவியானுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமென் ஆமென் ஆமென். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் தஞ்சமானீரே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எல்லாருமாய் சேர்ந்து உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், ஆமாண்டவரே சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உறவாக்கும் உருவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எல்லாருமாய் உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன், ஆமென் ஆமென். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. கடைசியாய் உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், ஆமென் ஆமென். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. தேவ பிரசனம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய சமூகம் நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே கண்களை மூடுவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த சிலுவை பாதை நாட்கள் ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே எங்களை கழுவி ஒரு விஷயம் கூட ஆண்டவரே குணமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
எங்கள் எல்லாருடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாமே கழுவப்படதாக, மன்னிக்கப்படுவதாக, சாபம் நீங்குவதாக, பாவங்கள் கழுவப்படுவதாக. இந்த ரத்தத்தினால எங்களுக்கு விடுதலை உண்டு, இந்த ரத்தத்தினால எங்களுக்கு சுகம் உண்டு. எங்கள் மீட்பர், எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதுக்காய் கூடாக்கூடி நன்றி. எல்லாரையும் தாழ்த்தி கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி. அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த. இங்க பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், ஆண்டவரே வேத வசனங்கள் எல்லாமே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழிநடத்த. வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் எல்லாரையும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முது கருத்தில் எங்கள் முழு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க நாம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 அந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென். நம் நோக்கங்கள், நம் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். பலதரப்பட்ட எண்ணங்களோடு கூட வந்திருக்கலாம், பலதரப்பட்ட தேவைகளோடு கூட வந்திருக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற காரியங்களாக கூட வந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ற நாமத்தில் நம்ம கூடி இருக்கிறோம். அதற்கு நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம், விடுதலை உண்டு. ஆகவே உங்க பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தோம். இந்த வேளையிலே அந்த சமூகத்திலே வாக்குத்தத்த வசனம் ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். ஐசாயா 41 chapter verses 10. Do not be afraid, I am with you. I am your God, let me not terrify you. I will make you strong and help you. I will protect you and save you. Amen. 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 ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அருமையான வாக்குத்தத்த வசனத்தை இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் நீதியின் பாதையில உன்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எந்த தேவனால் நிச்சயமாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். உங்கள் வசனம் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பாடலை பாடி இந்த பெற்ற வாக்குத்தத்தத்தின் வசனத்தின்படி தேவன் நம்மோடு கூட இருந்து நீதியான காரியத்தை செய்வார். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி. Hallelujah. எந்த தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். உங்கள் வழிகளை நான் நடந்திடுவேன். இசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், கிளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். இசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், கிளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் குறையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் குறையில்லையே. எந்த தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன்.
உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேனான் உங்கள் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆண்டவரே, தேசத்திலே நாங்கள் ஆகாரம் குறைவுகள் இல்லாதபடிக்கு இம்மட்டுமாய் எங்களை அனுப்பி வருகிற இந்த தெய்வமே உமக்கே ஸ்தோத்திரம். Thank you, Lord. எனக்கு எதிராய் வரும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே கொடுமையாய் செய்வீராக. Hallelujah. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் உந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனாய். தேவனின் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்களின் ஆரோக்கியம் தேவன் தேவன் தாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனாய், எந்தன் தேவனாய், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உங்கள் வசனம் கைக்கொள்ளுவேனான் உங்கள் வழிகளை நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. Hallelujah. நம் தேசத்துல சமாதானமா இருக்கணுமா, குடும்பங்களிலே சமாதானமா இருக்க வேண்டுமா, நம்ம ஒரே ஒரு காரியத்தை செய்யணும், அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். அவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா, கரங்களை உயர்த்துவோமா. ஆண்டவரே, நான் இங்கு வந்திருக்கிறது உங்க கிருபை ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லி எல்லாரும் கண்களை மூடி அப்படியே துதிங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி துதிங்க. உங்களை தேவன் அழைத்து வந்திருக்கிறான். அந்த அழைப்பு நீதி உள்ளது, அந்த அழைப்பு சம்பூர்ணம் உள்ளது, அந்த அழைப்பு தேவனுக்கு உகந்ததுமாய் இருக்கிறபடியால அந்த தேவன் அப்படியே துதிங்க. வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படியே எல்லாரும் துதிங்க. Shout to the Lord and praise to Jesus. சத்தமா துதிங்க, துதிங்க, துதிங்க. Yes, yes, yes. எல்லாரும் துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கே ஸ்தோத்திரம் என்று ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும். ஆமா, இந்த 2 நாட்களிலே அவரையே துதிக்கணும். அவரை துதிக்காத இருந்துட்டோம், அவர் வார்த்தைகளை படிக்காத போயிட்டோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்காத போய்விட்டோம். ஆகவேதான் நம்ம விட்டு விடப்படாத அநேக காரியங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. ஒரு உறுதியை எடுப்போம், ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஏசப்பா, நான் என்றும் உம்மோடு கூட இருப்பேன் ஆண்டவரே. என் முழு குடும்பமும் உம்மோடு கூட இருக்கும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இணைந்திருங்க இயேசு சுவாமி. எனக்காக அழாதீங்க, உன் குடும்பத்துக்காக அழு என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கணவனுக்காய், பிள்ளைகளுக்காய், மனைவிக்காய், குடும்பங்களுக்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, நல்ல விதத்தில் நிலைநிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனை. நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சப்பா, நன்றி, நன்றி. ஆண்டவரை துதிக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் துதிக்கணும். நம் தேவைகள் கேட்கப்படணும்னா, நம் பலவீனங்கள் மாறணும்னா தேவனை ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். இந்த நாட்களில பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வேண்டுமாய், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டுமாய். சகோதரன் சாம் என்ற ஒரு சகோதரன், அவருக்கு பிபி அதிகமா ஆயிட்டதுனால விக்ரம் ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் ஆயிட்டு இருக்கிறாராம். அவருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டாங்க. ஒரு நிமிஷம் கண்களை முடிய சகோதரனுக்காக ஜெபம் பண்ணாமா? தயவு செய்து நாம் பலவீனங்களை நாம் மறந்து அவங்களுக்காக ஜெபிக்கலாம். தேவன் அந்த மனைவி பிள்ளைகளுக்கு மறுபடியும் அந்த சகோதரனை கொண்டு வந்து கொடுக்கணும் என்று சொல்லி ஹை பிபியான அட்மிட் ஆயிருக்கிற என் சகோதரன் ஆண்டவரே சாமுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தூரமா இருக்கிற அந்த மகனை தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, அவர் அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டல் நீங்க போங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வார்டை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மேஜையை தொடுங்க இயேசு சுவாமி. அந்த மகனை தொடுங்க ஆண்டவரே. எடுத்துக்கொண்டிருக்கிற ட்ரீட்மெண்ட்ல தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. சாட்சியை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எல்லாம் நார்மலான
கண்டிஷனை மாறட்டும் தகப்பனே. என் தேவனதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 நன்றி. இதே போல வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தேவன் ஆண்டவரே உடைய கண்களை வைக்கிறமைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை என் தேவன் சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தாத்தர்ப்பணத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென். தேவன் தாமே நம் தேவைகளையும் நம் விண்ணப்பங்களையும் கேட்டு அந்த சகோதரை தொட்டு கர்த்தர் பலப்படுத்துவார். ஆகவே தேவனை ஆராதிக்க போகின்றோம். விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சென்றிருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்தீரே, உங்க ரத்தத்தினாலே எனக்கு மீட்பு கொடுத்தீங்களே அப்பா, உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்க என்று எந்த நாட்களிலே நம்மை தாக்கி கொடுப்போம். ஆமென். நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி. விடுதலை கொடுத்தீ விலையேற பெற்ற உம்மிடத்தான் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ தாய் போல தீற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமே இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமே இல்லையே, நீ போல் என் வாழ்விலே என் இசையா, நீ போல் என் வாழ்விலே உயிரின் நூற்று நீ ஆவாய், உள்மையின் வழியே நீ ஆவாய், உயிரின் நூற்று நீ ஆவாய், உள்மையின் வழியே நீ ஆவாய், உறவின் பிறப்பில் நீ ஆவாய், உள்ளத்தின் வழிவே நீ ஆவாய், நீ ஆவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும், சொல்லுங்க நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, குறிப்பீரத்தில் என்னை பலனே படைக்கின்றேன் இந்த வேலை, அன்றேனே திரு சித்த போல காத்து வழி நடக்கும், பலிப்பீடத்தில் என்னை
கரனே படைக்கின்றே இந்த வேளை அடியேனை செய்து சித்த போல ஆண்டு நடத்திடுவே. ஆயுளெல்லாம் ஆராதனை சொல்லுங்கள். ஆராதனை ஆராதனை என் ஆயுளெல்லாம் ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே அப்படியாய் துதித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்மே நான் தாழ்த்தி கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எனக்கு ஜீவனா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தை எனக்கு பலனா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் விடுகிற சுவாசம் உங்களுடைய சுவாசமா இருக்கிறபடியாலே அந்த சுவாசத்தை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா தேவனே எங்களை தயார் பண்ணுங்க என்று சொல்லி அப்படியே கரைங்களை உயிர்த்து எல்லாரும் அப்படியே சொல்லலாமா? ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும். அந்த மார்த்தாள் மரியாளோடு கூட பேசின தேவன், அன்னை மரியாளோடு கூட பேசின தேவன், 12 சீடர்களோடு கூட பேசின தேவன் எங்களோடும் நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவங்க தான் ஆண்டவர் உமக்கென்று ஊழியம் செய்ய தயாரானாங்க ஆண்டவரே. நாங்களும் உமக்கென்று வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்பா நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். என் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நிறைய பேருமை தேடாத இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய பேர் இந்த வேதத்தை படிக்காத இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் முழு குடும்பம் உம்மோடு கூட இணைந்திருக்கட்டும். பேசுகிற ஐயாவை மறைத்து என்னோடும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரோடும் சிறு பிள்ளைகளோடு கூட என் தேவன் பேசுகிறமைக்காக மக்கள் நன்றி தாத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த என் நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இதை தாழ்த்தி புகழ்ந்து செபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே ஆமென். எல்லாவற்றுக்காய் கரைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். தேவனை இன்று என்னை அழைத்து வந்திருக்கிறீரே அதற்காக மக்கள் நன்றி என்று சொல்லலாம். தேங்க்யூ. வேதத்தை எடுத்துக் கொள்வோம். தேவன் நம்மோடு கூட பேசும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். ஆண்டவருடைய கரம் இதோ நம்மோடு கூட இருக்கிறது. தேவனை நாம் ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம், அவருடைய நாமத்தை உயர்த்தினோம். அவருடைய இன்றைக்கும் நம் வழியாய் என்றென்றைக்கும் அவர் மகிமை அடைகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நேரடியாக செய்திக்கு நம்ம கடந்து போவோம். நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். John Gospel chapter 19 verses 28 to 30. அதாவது யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 30 முடிய இருக்கிற வேத வசனங்களை முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க, அப்புறமா தமிழ்ல படிக்கலாம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். Thank you Jesus. Hallelujah.
John Gospel 19th chapter verses 28, 29, 30. ஒருத்தர் ஒரு வசனம் நிறுத்தி நிதானமா படிக்கலாம். அதாவது இந்த வார்த்தையை வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்று நாம சொல்ல வேண்டியது, அதாவது ஏழாவது வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல ஜபம் இருக்காது. ஏனெனில் நம்ம எல்லாருமாய் ஆலயத்துக்கு போவோம். அந்த இடத்துல விசேஷமாய் பெரிய வெள்ளியை நம்ம கொண்டாட போகிறோம். அந்த நாள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டு அந்த நாளையும் அந்த பெரிய வெள்ளியை என்று சொல்லி நாம் அந்த நாள்ல ஆசரிக்க போகிறோம். அநேக ஆலயங்களுக்கும் தொடர்ந்து சர்வீஸ்க்கு எல்லாம் கடந்து போவாங்க. ஆக அந்த நாள்ல நாம கேட்க போகிற அந்த செய்தியை முன் அடையாளமாக இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 19th chapter 28 ஒருத்தர் படிங்க. After this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. A jar full of sour wine stood there. So they put a sponge full of the sour wine on their husko branch and held it to his mouth. Jesus drank the wine and said, It is finished. Then he bowed down his head and died. Amen. ஆமென். அல்லேலூயா. மிக விசேஷமான செய்தி இங்க கடைசியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி கடைசி சொட்டு ரத்தத்தையும் கடைசி சொட்டு தண்ணீரையும் வெளிப்படுத்தின பிறகு, நமக்காக சிந்தின பிறகு ஆண்டவர் இயேசு சிலுவையில் என்று சொன்ன 7வது வார்த்தை தான் இந்த விசேஷமான ஒரு வார்த்தை. படிக்கிறாங்க பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 30 முடிய இருக்கிற வேத வசனங்கள். ஒருத்தர் படிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பாடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளையான பாடியை தோய்த்து ஈசோப்பின் தண்டினால் மாட்டி அவர் வாய் நீளத்திலே நீக்கிக் கொண்டார்கள். ஆமென். அடுத்து இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். காணுதல் ஓபனமா? ಇದಾದ ಮೇಲೆ ಯೇಸು ಈಗ ಎಲ್ಲಾ ತೀರಿತೆಂದು ತಿಳಿದು ಶಾಸ್ತ್ರದ ಮಾತು ನೆರವೇರುವಂತೆ ನನಗೆ ನೀರಡಿಕೆಯಾಗಿದೆ ಅಂದನು. ಅಲ್ಲಿ ಹುಳಿರಸದ ತಂಬಿಗೆ ಗಡಿಗೆ ಇಟ್ಟಿರಲಾಗಿ ಅವರು ಸ್ಪಂಜನ್ನು ಹುಳಿರಸದಿಂದ ತುಂಬಿಸಿ ಈಸೋಪ್ ಗಿಡದ ಕೋಲಿಗೆ ಸಿಕ್ಕಿಸಿ ಆತನ ಬಾಯಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿದರು. ಯೇಸು ಆ ಹುಳಿರಸವನ್ನು ತಕ್ಕೊಂಡು ಮೇಲೆ ತೀರಿತು ಎಂದು ಹೇಳಿ ತಲೆಬಾಗಿಸಿ ಆತ್ಮವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் பெரிய வெள்ளி அன்று நாம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன் அடையாளமாக இந்த செய்தியை நம்ம கேட்போம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கும் மத்தேயு எழுதின விசேஷத்திற்கும் ஒரு சுவிசேஷத்திற்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனால் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில இந்த வேதத்தை அவர்கள் ஆவியானவர் வழியாய் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளை மிக விசேஷமான நாளாக நம்ம கொண்டாடி வருகிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்கள் சிலுவை பாதைகளில் பாருங்க, அந்த 12 அதாவது 14 ஸ்தலம் இருக்கிறது. இந்த 12வது ஸ்தலத்துல பாருங்க எல்லாரும் முழங்கால் படியிடுவாங்க. ஏன்? இந்த 12வது ஸ்தலத்துலதான் ஆண்டவர் உயிர் துறந்தார், உயிரை கொடுக்கிறார், பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கிறார் என்ற அந்த அடையாளத்தோடு கூட அந்த 12வது ஸ்தலத்துல அந்த சிலுவைக்கு முன்பதாக அந்த சபையில் இருக்கிற அந்த தேவாலயத்தில் இருக்கிற எல்லாரும் முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, எனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே என்று சொல்லி தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து தன் பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனம் வருந்துகிற ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் தான் அந்த 12வது ஸ்தலம். ஆக பிரியமானவர்களே, இந்த இடத்துல யோவான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் மத்தேயு லூக்கா எழுதுகிற அந்த வார்த்தைகளை ஒரு சில வித்தியாசங்களை பார்க்கலாம். ஆனா ஒரே முடிவு தான், ஒரே ஆண்டவர் தான், ஒரே வார்த்தை தான், ஜீவனுள்ள வார்த்தை தான். அத லூக்கா எழுதும் போது அவர் என்ன சொல்லுகிறார்?
மத்தேயு எழுதும் போது என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். லூக் 23:46 அங்க மிக அருமையாய் சேம் இதே வார்த்தை தான் இந்த சிலுவையில ஜீவனை விடும்போது, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தின பிறகு ஜீவனை விடும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து இங்க பார்க்கலாம். லூக் 23:46 சத்தமா படிங்க. Then calling, Jesus said with a loud voice, Father, into your hands I commit my spirit. And having said this, he breathed his last. ஆமென். ஓதுமா கண்டதலே 23 46 46 23:46. ಆಮೇಲೆ ಯೇಸು ತಂದೆಯೇ, ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಮಹಾಧ್ವನಿಯಿಂದ ಕೂಗಿದನು. ಇದನ್ನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಹಾಧ್ವನಿಯಿಂದ ಹೇಳಿ ಪ್ರಾಣವನ್ನು ಬಿಟ್ಟರು. ತಮಿಳ 23:46. பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார், ஜீவனை விட்டார், ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதே லூக்கா எழுதும் போது, அதாவது மத்தேயு எழுதும் போது எப்படி எழுதுகிறார் நான் சொல்லியா, எல்லாம் ஒரே சீடர்கள் தான், ஒரே ஆவியானவர் தான், ஒரே ஆண்டவர் தான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல எழுதினபடினாலே அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்களும் நானும் தியானிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பகுதிகளை நாம பார்க்கிறோம். மத்தேயு 27th chapterல 50 இருந்து அங்க பாருங்க, மிக அருமையான வார்த்தைகளை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். 50வது வசனம் எடுங்க. படிமா. And Jesus cried out again with a loud voice and held up his spirit. ஆமென். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க லூக்கா எழுதினதற்கும் மத்தேயு எழுதுகிற வார்த்தைகளை பாருங்க. சத்தமாய் கூப்பிட்டு பிதாவே உடைய கைகளிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். மத்தேயு எழுதும் போது என்ன சொல்றாரு? சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார், விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்துல லூக்கா 19th அதிகாரத்துல அந்த 30வது வசனத்தை நாம பார்த்தோம் இல்லையா? யோவான் 19th அதிகாரத்துல 30வது வசனம் மட்டும் அங்க பாருங்க. இந்த ரெண்டு வித்தியாசம், இந்த வசனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை அங்கே காண்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சொன்னார் இல்லையா? அதாவது பறவைகளுக்கு கூடு இருக்கிறது, முயல்களுக்கு குகை இருக்கிறது, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆக யோவான் 19th அதிகாரத்துல இந்த ரெண்டு சீடர்கள் சொல்லுகிறதுக்கும் அங்கே யோவான் எழுதுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏனெனில் இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்து இயேசுவை அதிகமாய் இவர் நேசித்தார் என்று சொல்லுகிறது. அப்ப மத்தவங்க நேசிக்கலையா? இல்ல, நேசிச்சாங்க. ஆனால் எல்லாரை காட்டிலும் இவரை அதிகமாய் அவர் நேசித்தார். ஆகத்தான் ஆண்டவரும் இவரை நேசித்தபடினாலே தன் தாயாகிய மரியாதை இந்த யோவானிடத்துல தான் அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் இந்த யோவான் நல்ல உருக்கத்தோடு கூட அவர் எழுதுகிற ஒரு காரியம் என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அந்த கசப்பான காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய உயிர் போன பிறகுதான் தலை சாயும் இல்லையா? ஒரு மனுஷனுடைய உயிர் போன பிறகுதான் தலை சாயம். உன்னை பார்த்துனே இருப்பாங்க வயசானவங்கள. அந்த கடைசி உயிர் போற நேரத்துல அவங்க தலையை அப்படி சாஞ்ச உடனே என்ன ஆயிடும்? உயிர் போயிடும். அதான் சொல்லுவாங்க, தலை சாஞ்சிடுச்சு, உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தலையை சாய்த்த பிறகு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய ஆவியை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தையை நாம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, இந்த 4 நற்செய்தி வருகிறது.
அதாவது மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி. இந்த 4 பேரும் ஆண்டவருக்கு விசேஷமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மத்தேயு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் யூதர்களின் ராஜா என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எப்படி மத்தேயார் என்ன சொல்றாரு? இயேசுவை யூதர்களின் ராஜாவா இருக்கிறார். மார்க் என்ன சொல்கிறார்? அவர் கழுகை போல உடையவர். அந்த கழுகு எவ்வளவுதான் உயரத்துல இருந்தாலும் தண்ணிக்குள் இருக்கிற அந்த மீன் எப்படி அது பார்வைக்கு தெரிகிறதோ, எவ்வளவு தூரம் வந்தாலும் வந்த உடனே மிஸ் ஆகாத ஏதாவது ஒரு மீன் அடிச்சுட்டு போகும். அதே போலதான் ஆண்டவர் பரலோகத்திலே எவ்வளவு தூரத்தில் அவர் பிரசன்னமா இருந்தாலும், 3 வானத்திற்கு மேற்பட்ட பிரசனத்திலே பரலோகத்தில் அவர் இருந்தாலும், இந்த பூமியில வாழ்கிற நம்ம எல்லாரை குறித்து ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் தோற்றங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் 139வது சங்கீதம் பாருங்க, உன் இருதயத்துல என்ன நினைக்கிற, நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன பேசுற, நீ பேசுகிறதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நான் தூரத்திலிருந்தே அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக மார்க்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கழுகுக்கு சமானமாய் ஒப்பு கொடுக்கிறார். அதே நேரத்தில் நீங்க லூக்கா பகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். மனுஷகுமாரனாய் வந்தார், மனிதனை மீட்க மனுஷகுமாரனாய் அன்னை மரியாள் உடலிலிருந்து உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆக லூக்கா என்ன சொல்லுகிறாரு? மனுஷகுமாரன் என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறார். அதே நேரத்தில் யோவான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோவான் 1 அதிகாரத்திலிருந்து நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அதிகமா தேவகுமாரன் 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 என்று சொல்கிறார். அப்போ இந்த யோவான் என்ன சொல்லி அவருக்கு கூப்பிடுறாரு? அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. ஆக இந்த 4 நற்செய்தியும் ஒன்றாதான் இருக்கிறது. எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வழியா தான் எழுதுது. ஆனா இந்த ஜீவனை விடும்போது அந்த 3 பேரும் தியானிக்கிறவர் பாருங்க, சத்தமாய் கூப்பிட்டு தன் உயிரை விட்டார், மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். இந்த யோவான் என்ன எழுதுகிறார்? மகா சத்தமாய் கூப்பிட்ட பிறகு, காடியை வாங்கின பிறகு தலையை சாய்த்து தன் ஆவியை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆக இந்த 3 காரியத்திற்கும் ஆதாரம் என்ன? யோவான் 10ஆம் அதிகாரம். இதை கூட யோவான் தான் எழுதுறார், மிக அருமையா எழுதுறார். ஜான் காஸ்பெல் சாப்டர் 10 அந்த இடத்துல 17 ஒருத்தர் படிங்க, 18 ஒருத்தர் படிங்க. சீக்கிரம் இங்கிலீஷ்ல எடுத்துங்க படிங்க. ஜான் காஸ்பெல் 10th சாப்டர்ல 17 ஒருத்தர், 18 ஒருத்தர். யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18 படிக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. முதல்ல, The Father loves me because I am willing to give up my life in order that I may receive it back again. Amen. No one takes it from me, but I lay it down of my own accord. I have authority to lay it down, and I have authority to take it up again. This charge I have received from my Father. Amen. ಓದಮ್ಮ 17. 17, 18. ನಾನು ತಿರುಗಿ ಪಡಕೊಳ್ಳುತ್ತೇನೆಂದು ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ತಂದೆಯು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಯಾರು ನನ್ನಿಂದ ತೆಗೆಯರು. ನನ್ನಷ್ಟಕ್ಕೆ ನಾನೇ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ಅದನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. ಅದನ್ನು ತಿರುಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. ಈ ಅಪ್ಪಣೆಯನ್ನು ನನ್ನ ತಂದೆಯಿಂದ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಅಂದನು. இந்த அதிகாரத்தை நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றேன், ஆகவேதான் என் ஆவியை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தேன். இது தமிழ் என்ன சொல்றாரு பாருங்க. இதான் இதனுடைய நீங்கள நான் புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த 3 நற்செய்தியில எழுதின, இந்த 3 நட்சத்தில எழுதின அந்த காரியத்தை வெளிப்படுத்தி சொன்னது. என்ன சொல்றாருங்க? 14ஆம் வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால், அதை நானே கொடுக்கிறபடினால பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். என்னிடத்திலிருந்து என் உயிரை யாரும் பறித்துக் கொள்ளவே முடியாது. அதே நேரத்தில் நம்ம எல்லாரையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என் கையில இருக்கிறீர்கள், நான் அதை பிதாவின் கையில கொடுத்திருக்கிறேன், ஒருவனும் உங்களை அவர் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. மனுஷ உயிரை எடுக்கிறதற்கு எந்த பிசாசுக்கும் கூட அதிகாரம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் என் கரத்தில் இருக்கிறீர்கள், என் கரத்திலிருந்து ஒருவரும் உங்களை பறித்துக் கொள்ளவே முடியாது. ஆகவேதான் இங்க இயேசு சொல்கிறார்,
பிதாவை நான் அதிகமாய் நேசித்திருக்கிறபடினாலே என் ஆவியை அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். 18வது வசனம் என்ன சொல்லுது? ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். என் உயிரை நானே கொடுக்கிறேனே தவிர ஒருவரும் எடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். நானே அதை பிதாவின் கையில, என் தந்தையின் கையில ஒப்பு கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதைதாங்க மகா குட் ஃப்ரைடே என்று, மகா பெரிய வெள்ளி என்று, பரிசுத்த வெள்ளி என்று சொல்லி நாம கொண்டாடுகிறோம். அந்த நாள் தான் முழு உலகத்திற்கும், முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் விசேஷமான ஒரு நாள், மகா பெரிய ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா நம்மள பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துரோகத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்த விசேஷமான ஒரு நாள். ஏனெனில் நம்ம எல்லாருக்கும் பிறந்த நாள் தெரியும். அது மாம்சீகமாய் பிறந்த ஒரு நாள் இல்ல. ஒரு நாள் நாம பிறக்கிறோம், ஒரு நாள் நாம மரிக்கிறோம். ஆனா ஞானஸ்தானத்தின் வழியாய் நாம பிறக்கிறோம் தெரியுமா? அதுதான் விசேஷமான ஒரு நாள். அதான் பரலோகத்துல முன் குறித்திருக்கிற நாள். அதுதான் இந்த பூமியில வேதத்துல உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான நாள். இந்த ஞானஸ்தானத்தினால நீங்க நான் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட சொல்லிக் கொடுப்பாங்க. மறந்துடாத, எந்த தேதியில எடுக்கிற, எந்த வருஷத்துல எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வை அப்படின்னு சொல்லி. ஆக பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாளன்று உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன் பாரங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனை கொடுத்த அந்த விசேஷமான நாளை தான் அந்த நாள்ல நாம கொண்டாடி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அந்த நாள் நம்ம எல்லாருடைய பாவ சாபங்கள் ஒழிந்து போன நாள். வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அநியாயத்திலிருந்து விடுதலை. மரத்தில தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். ஆக மனுஷகுலம் செய்த அந்த பாவ சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் இன்றைக்கும் நாம குணமாகிறோம் என்று சொல்கிறது. இதை யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே பாருங்க. இதே யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார் இல்லையா? அந்த ஜீவனை கொடுக்க வந்ததனுடைய மேன்மை என்ன, விசேஷமான காரியம் என்ன? இதே ஆண்டவர் தான் சொல்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த உலகத்தை நேசித்து வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஜீவனை கொடுத்த அந்த தேவநேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அந்த நாளை, அதாவது 2025வது வருஷத்திற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். மாறாக ஒவ்வொரு வருடமும் இந்த தவக்காலத்தை 40 நாளளவும் நாம் விசேஷமாய் தியானம் பண்ணி உபவாசம் இருந்து பக்தியோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட இந்த நாளை நாம் ஆசரித்துக் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆக இந்த நாளில தான் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்கிற ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்ன சொல்கிறார்? 3rd chapterல 17th word. For God did not send his son into the world to be its judge, but to be its savior. Amen. Hallelujah. 18 என்ன சொல்லுது? Whoever believes in him is not condemned, but whoever does not believe is condemned already, because he has not believed in the name of the only Son of God. Amen. இயேசு ஜீவனை கொடுக்க வந்தாரே, அதனுடைய அடையாளம் பாருங்க. இங்க சொல்லுது 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17-18. ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆಯಾಗಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟನೇ ಹೊರತು ತೀರ್ಪು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಲಿಲ್ಲ. ಆತನನ್ನು ನಂಬುವವನಿಗೆ ತೀರ್ಪು ಆಗುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ನಂಬದವನಿಗೆ ದೇವರ ಒಬ್ಬನೇ ಮಗನ ಹೆಸರನ್ನು ನಂಬದೇ ಹೋದ್ದರಿಂದ ಆಗಲೇ ತೀರ್ಪು ಆಗಿ ಹೋಯಿತು. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, அல்லேலூயா. இதான் இதனுடைய அடையாளம். இயேசு ஜீவனை கொடுக்கிறதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? நம்ம எல்லாரையும் அழிக்க இல்ல. அவர் அழிக்கணும்னு நினைச்சாருன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாரும் தவிடுபடியா இருப்போம். நம்ம எல்லாரும் சாம்பலா இருப்போம் அவருடைய முன்பதாக. என்ன அக்னிமயமான தேவன் அவர், மகா உயரமான தேவன். அவரை ஒருவரும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி பிதாவை குறித்து பைபிள் சொல்கிறது. அந்த பிரசனத்திலிருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து.
அல்லேலூயா. மோசேக்கே சொல்லிட்டார், என் முகத்தை உன்னால பார்க்க முடியாது, அப்படி என்னை பார்த்தால் நீ செத்து போய் விடுவாய் அப்படின்னு சொன்னார். அவருடைய பிரசனத்தை அவரை யாரும் பார்க்கவே முடியாது. சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவன். மாறாக இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் வந்தனுடைய நோக்கம் என்ன? அதான் இங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்க. அவர் ஜீவனை விட்டதற்கு அவர் அடையாளம் சொல்றார் பாருங்க. இங்க என்ன சொல்றார்? 17ஆம் வசனம், உலகத்தை அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி, அதாவது உங்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் தண்டிக்கை, அதாவது தண்டனை தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு வராமல் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே இயேசு கிறிஸ்துவாலே அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிதாவாகிய தேவனை அவருடைய கருத்திலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தாரே, அதனுடைய நோக்கத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லி அனுப்பின காரியம் என்ன? இவர்கள் எல்லாரையும் ரட்சிக்க நீ போ மகனே என்று சொல்லிதான் இயேசுவை அனுப்பினார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது. 18ஆம் வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்பத்தியா, தண்டனைக்குள்ளாக அவனுக்கு தீர்ப்பே கிடையாது. ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்புறம் விசுவாசியாதவனோ, விசுவாசம் இல்லாதவனோ, விசுவாசிக்காம போனவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் அவன் இராதபடினாலே அவன் ஆகியனை உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசியாதவர்கள் அவர்களுக்கு கட்டாயமாய் தண்டனை உண்டு. அவ்வளவுதான் சொல்றாங்க, நான் சொல்லி திருந்தல இல்லையா? ஒரு சில இன்னைக்கு கூட தாய்மாருங்க தகப்பன்மாருங்க வந்து வீட்டுல வந்து குழம்புவாங்க. வீட்டுல இருக்கிறத சாப்பிட்டுட்டு வெளியே போய் அடி வாங்கி வரான் அப்படின்னு. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் தெரிஞ்சல, யாரோ ஒருத்தன் சொல்லி திருந்துறானே அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை இவ்வளோ சத்தியத்தை சொல்லி கூட நீ கேட்காம போன அப்படின்னு சொன்னா உன்னை தண்டனைக்காக வச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நரகம் சும்மா எரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, நரகம் சும்மா எரியுமா? இல்ல, சும்மா எரியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் நரகத்திற்கு விறகாய் போவார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்க. நரகம் சும்மா எரியாதுங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 3:18 சொல்லுது. அப்போ நரகம் சும்மா எரியாதுன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் அந்த நரகத்திற்கு என்ன ஆவாங்க? விறகாய் போவாங்க. அவ்வளவுதான். ஆகவேதான் இன்னைக்கு வீடுகள் தோறும் நற்செய்தி சொல்லப்படுகிறது, தெருக்கள் தோறும் நற்செய்தி சொல்லப்படுகிறது. டிவி ஏதோ ஒரு படியாக கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. அவர் இந்த உலகத்தை மிக பயங்கரமாய் அழைக்க போகிறார். நீங்க வேணுமானா நீங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. இந்த வானம் மடமடமடென்று அப்படியே மடங்கி போகுமா. ஒரு பெட்ஷீட், ஒரு ஷால்வை எப்படி மடிச்சு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தேவதூதர்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த வானம் அப்படியே மடிஞ்சு போயிடுமா. வானமே மடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள நான் ஏமாத்துறேன். பைபிள் சொல்றது இந்த வானமும் இந்த பூமியும் இருந்த இடமே காணாம போயிடும் அப்படின்னு. பூமியே காணாம போயிடுச்சுனாக்கா அந்த பூமியில இருக்கிற நீங்கள நான் என்ன ஆகும்? கடந்த நாட்கள்ல வந்து அந்த சுனாமி வழியாக எத்தனையோ பேர் அப்படியே குப்பை மாதிரி வாரின்னு போயிடுச்சுங்க. இப்படி வந்த வலை இப்படி போகும்போது என்ன ஆச்சு? எல்லாரும் வாரின்னு போயிடுச்சு. அப்படியே அங்க அடக்கம் பண்ண அந்த காட்சியை நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் அந்த புல்டோசர்ல வச்சு எல்லாத்தையும் ஒரு பெரிய குழியில தோண்டி அப்படியே தள்ளினாங்க. அதுல யார் பணக்காரன், எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த பாஷைக்காரன், யாருமே ஒண்ணுமே தெரியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளன்று அவரை விசுவாசியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவார்கள். தண்டனை தீர்ப்பு அவர்களுக்காக இருக்கும். அந்த தண்டனை தீர்ப்பை நீ நான் அடிக்க கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்ம எல்லார் மேலும் மிக பொறுமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மிக இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். 1 பேதுரு 2ஆவது 3ஆவது அதிகாரத்துல வாங்க 9வது வசனம். 1 Peter 3rd chapterல 9th word. அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், என் ஆவியை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி
தலையை சாய்த்து ஜீவனை கொடுத்த தேவன் நம்ம மேல எவ்வளவு பொறுமையுள்ளவரா இருக்கிறார். எத்தனையோ மனைவிமார்கள் இன்றைக்கும் தன் கணவனுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனையோ கணவன்மார்கள் தன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படியாக இவர் திருந்தணும், எப்படியாக இவர் திருந்தணும், நம்முடைய குடும்பத்துல சமாதானம் வரணும், நம்முடைய குடும்பத்துல நிம்மதி வரணும். ஆண்டவர் அதுக்காக தான் தாமதிக்கிறார். அல்லேலூயா. 3:9 படிங்க, இல்ல சத்தமா படிங்க. 1 Peter 3rd chapterல 9th verse. Do not repay evil for evil, நல்ல சத்தமா படிமா கொஞ்சம். but on the contrary seek blessful good. To this you were called, that you may obtain a blessing. For whoever desires to love life and see good days, let him keep his tongue from evil and his lips from speaking deceit. ஒரே ஒரு வசனம் தான், கரெக்டா? படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ಆಮೆನ್. ಅಪಕಾರಕ್ಕೆ ಅಪಕಾರವನ್ನು ನಿಂದೆಗೆ ನಿಂದೆಯನ್ನು ಮಾಡದೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದನಲ್ಲ. ಹೀಗೆ ಮಾಡುವುದಾದರೆ ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೊಂದುವಿರಿ. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு விசேஷமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. இதுல 2 பேதுரு 3:9 படிங்க. அங்க வாங்க. இங்க யாரையும் தீமைக்கு தீமையாக நினைக்காத, அதான் ரட்சிப்பின் அடையாளம், தேவனுக்கு உகந்த காரியம். 2 பேதுரு 3:9 பாருங்க. அங்க ஒரு வசனம், மிக தெளிவான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. தீமைக்கு தீமை செய்யாத, தீமை வேண்டாம், அவர்களை நீ ஆசீர்வதி, மனமாற மன்னிச்சிரு. The Lord is not slow to fulfill his promise, but as some count slowness, but he is patient toward you, not wishing that any should perish, but that all should reach repentance. ஆமென். இதுக்காக தாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். படிச்சுங்க, தமிழ்ல படிங்க, சீக்கிரம் எடுத்துங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். என்னது? சொல்லுங்க, என்ன ஆகக்கூடாது? எந்த பிள்ளையாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், யாராகட்டும், எந்த தாயாகட்டும், தகவன் என்ன ஆகக்கூடாதான்? கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, எல்லாரும் மனம் திரும்பி நல்லவர்களாய், நல்ல குடும்பம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தண்டிக்கணும்னு நினைச்சு வந்தார்னா எப்போ தண்டிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? என்னைக்கோ தண்டிக்கப்பட்டிருப்போம் நாமல. ஆனா அவருடைய விருப்பம் என்ன? அழிக்க அல்ல, ரட்சிக்கவே வந்தேன். ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவரும் நரகத்திற்கு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பி நம் எல்லார் மேலும் எப்படியா இருக்கிறாராம்? பொறுமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் புனித பவுல் சொல்றாரு பாருங்க, இந்த சிலுவை குறித்த ஒரு மேன்மை சொல்றார். 1 கொரிந்தியர், சீக்கிரம் வாங்க, 1 கொரிந்தியர் எல்லாரும் வாங்க. ஒரு வார்த்தை பாருங்க, மிக அருமையான ஒரு வார்த்தை. 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம்லாம். 1 கொரிந்தியர் 1st chapterல 23 அங்க அவர் சொல்லுகிறார் பாருங்க, மிக அருமையான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 23 24 23 படிங்க. As for us, we proclaim the crucified Christ, a message that is often to the Jew and nonsense to the Gentiles. Amen. 24. But to those who are called, both Jewish and Greeks, Christ the power of God and the wisdom of God. Amen. ಮಗದಮ್ಮ ಬೇಗ. ನಾವಾದರೂ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪ್ರಚುರಪಡಿಸುತ್ತೇವೆ. ಇಂಥ ಕ್ರೈಸ್ತನ ಸಂಗತಿಯು ಯಹೂದ್ಯರಿಗೆ ವಿಘ್ನವೂ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. ಆದರೆ ದೇವರಿಂದ ಕರೆಸಿಕೊಂಡವರು ಯಹೂದ್ಯರಾಗಲಿ ಗ್ರೀಕರಾಗಲಿ ಅವರಿಗೆ ಇಂಥವನು ದೇವರ ಶಕ್ತಿಯೂ ದೇವರ ಜ್ಞಾನವೂ ಆಗಿರುವ ಕ್ರೈಸ್ತನೇ. என்ன அருமையாய் புனித பவுல் சின்னப்பர் மிக அருமையாய் சொல்றாங்க. 23வது வசனம்.
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடர்களாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமுமாயும் இருக்கிறார். அப்புறம் ஆகிலும் யூதராகிலும் கிரேக்கராகிலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், எவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவன் பலனும், அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். தேவ ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. இதான் சிலுவையின் மேன்மை. இதற்காக தான் சிலுவையில தேவன் இயேசு தலையை சாய்த்து தன் ஜீவனை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார், தந்தையின் கையில ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாரையும் மீட்டு ரட்சிப்பதற்காக, நம்ம எல்லாருக்கும் தேவ பலனை கொடுப்பதற்காக, நம்ம எல்லாருக்கும் தேவ ஞானத்தை கொடுப்பதற்காக. ஆக அன்பானவர்களே, நம்மை ஒப்பு கொடுத்த அந்த தேவன், நம்மை அர்ப்பணித்த அந்த தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து விட்டார். இனி நாம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். சிலுவையில் அறையும் போது பிலாத்து சொல்லுகிறார், இந்த பஸ்கா பண்டிகையில நான் ஒருவரை விடுதலையாக்க வேண்டும். யாரை விடுதலையாக்கட்டும்? இயேசுவை நான் விடுதலையாக்கட்டுமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பரபாஸ் என்கிற அந்த திருடனை நீங்க விடுதலை ஆக்குறீங்க, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சுங்க அப்படின்னு சொன்னார். ஆக இதை இந்த கேள்விப்பட்ட பரபாஸ் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அந்த இயேசு எங்க என்று சொல்லி விடுதலையான பிறகு அந்த கல்வாரி மலையை ஓடி வந்தாராம். அந்த கல்வாரி மலை அண்டை வந்தவுடனே இயேசு ஜீவனை விட்டு தன் தலையை சாய்த்துக் கொண்டிருக்கிறதை அவர் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே நின்று கொண்டிருந்தார். அப்போ சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ஐயோ பர்பாஸ் வந்துட்டான், ஐயோ பர்பாஸ் வந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடந்த சம்பவம் இந்த கல்வாரி சிலுவை அண்டை. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து மகா பெரிய திருடன் இந்த பரபாஸ் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திருடன் அந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து அவன் சொன்னானா, இனிமே என்ன நீங்க பரபாஸ் என்று சொல்லாதீங்க, என்னை இயேசு என்று சொல்லுங்க. ஏனெனில் பரபாஸ் சிலுவையில அடிக்கப்பட்டான். பரபாசனுடைய பாவ சாபங்கள் இயேசுவின் வழியாய் அழிக்கப்பட்டது. இயேசுவின் வழியாய் என் பாவ சாபங்கள் போய்விட்டது. இனி நான் பரபாஸ் கிடையாது, இனி இயேசுவை பிரசங்கிக்கிற கிறிஸ்தவனாய் வாழ்வேன். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க நம் வாழ்க்கையில நடக்கணும். இதுக்காக தான் கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு பரபாசை பார்த்தே சொன்னார். பரபாசு அவரே இந்த ரோமாபுரியில் இருக்கும்போது சொன்னார், இயேசுவே என்னோடு கூட நீங்க சேர்ந்துக்கங்க, இந்த ரோமாபுரியை அசைத்து விடுவோம், ஆட்டி படைப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப இயேசு சொன்னார், பரபாசே என்னுடைய உலகம் வேறு, உன்னுடைய உலகம் வேறு. வேண்டுமானால் உனக்காக நான் மரிக்கவும் என் ஜீவனை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை அந்த நாளிலே பரபாஸ் நினைத்தார். எனக்காக இயேசு மரித்தாரா? அதை தேடிதான் அந்த கல்வாரி சிலுவை என்று இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நான் இல்ல, இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழுகிறார். இல்லையா? அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனம். இதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அன்றைக்கு கலாத்திய சபைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் புனித பவுல் சின்னப்பர் சொன்னதான விசேஷமான ஒரு சத்தியம். அன்பானவர்கள், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த ஆண்டவர், நமக்காக யாவையும் செய்து முடித்த அந்த ஆண்டவரை நோக்கி இனி நீங்கள் நான் என்ன சொல்ல வேண்டும்? கலேசியன் 2nd chapterல 20th verse. கலாத்தியர் 20 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். எடுத்துங்க, சீக்கிரம் படிங்க. I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ who lives in me. And the life I now live is in the flesh. I live by faith in the Son of God, who loves me and gave himself for me. ஆமென். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில அறையப்பட்டேன். ஆயினும் இதோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ
என்னில் அன்பு கூர்ந்து என்னிலே இயேசு அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நாம பிழைத்திருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. நாம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலதான், நம்புகிறதுனாலதான். நாம விசுவாசிக்கிறதுதான் பரலோகத்திலே நித்திய காலமாய் நாம வாழ முடியும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாதை பார்த்து சொன்னார், நீ என்னை விசுவாசித்தால், என்னை விசுவாசித்து மரிக்கிறவன் பரலோகத்திலே வாழ்வான். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பாவத்துக்குள்ள மரிக்க மாட்டான். இதை விசுவாசிக்கிறாயா மார்த்தாளே மரியாதை? அவங்க 2 பேரும் சொன்னாங்க, ஆமாண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கிறதோ உம்முடைய விசுவாசத்தினாலே, உம்முடைய நம்பிக்கையினால ஆண்டவரே. இதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தலையை சாய்த்து ஆவியார் தேவனுடைய கரத்துல தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆமன்பாங்க. இதை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், இனி நான் அல்ல, எனக்குள்ள இயேசு வாழ்கிறார் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட ஒருவரை ஒருவர் மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் நாம வாழ முடியும். எல்லாரையும் ஒப்பு கொடுப்போமா? அதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தார். இயேசுவே, எனக்காகவே நீர் வந்தீர் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி முழுமையாய் ஒப்பு கொடுப்போமா? என்னை நேசிக்கின்றாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். நாம் எல்லாரும் என்ன சொல்ல போகிறோம்? ஆமா ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த பல்லவியை நாம பாடுவோம். எல்லாரும் கண்ணு போடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா, என்னதாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா. எல்லாரும் என்ன சொல்ல போறோம்? உண்மை எல்லாருமாய் உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இயேசுவே, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பிறகும் நான் உம்மை நேசிக்காமல் விசுவாசிக்காமல் நான் இருப்பேன் என்று சொன்னார். நான் மனுஷனாய் வாழ்கிறதுக்கு நாயக்கே இல்லை ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் முழுமையாய் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் கவலைகளை மாற்றுகிறவரே, வழி தப்பி போன எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது வழியிலே எங்களை அழைத்து வந்திர ஆண்டவரே கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வீணான கண்ணீரை வீணாய் செலவழிக்காதீங்க, இயேசுவின் பாதத்தில் ஊற்றுங்க. அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. அந்த கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் வைப்பார். அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பதிலை தருவார். அல்லேலூயா. இந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். தவறி போன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு கணவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மனைவிக்காக ஜெபம் பண்ணுவோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். திருமணமாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். திருமணமாகி பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல ஆண்டவரே, என்னிலே நீர் வாழ்கிறீர். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால பிதாவை விசுவாசிக்கிறது நிமித்தம், இயேசுவை விசுவாசிக்கிறது நிமித்தம் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
ஆண்டவரே, உண்மையை நான் நேசிக்கிறேன், உண்மையை நான் அன்பு செய்கிறேன். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நான் உண்மை விசுவாசிக்காமல் இருப்பேனோ ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கும். ஒரு விஷயம் கூட எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி உங்களுடைய மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. இதுவரைக்கும் எங்களோடு கூட நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்பட்டு ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே கேலிகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையிலே தலையை சாய்த்து ஜீவனை ஒப்பு கொடுத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினவரே, இனி வருகிற காலத்தில் நாங்கள் உமக்காய் வாழ பரபாசை போல பவுல் சொன்னது போல இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழுகிறார், என்னில் இயேசு வாழுகிறார். எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்ட தேவன் இயேசு கிறிஸ்துவுக்காகவே நாங்கள் வாழும்படியாய் இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே இயேசுவே, இனி நாங்கள் உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே. உடைய வருகைக்காக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றி பாவத்துக்கு சக்தி, நீதிக்கு பிழைத்தவர்களாய் ஆண்டவரே உடைய தழும்புகளால் நாங்கள் ஒவ்வொருவரும் குணமாக்கப்பட்டவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். நாளைய நாளும் நாளை அடுத்த நாளும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாயிருந்து ஆண்டவரே உடைய சமூகத்திற்கு தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த பெரிய வெள்ளி நாள் அன்று முழு சபையும் நிரம்பி வழியத்தக்க ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் தேவாலயத்தில் உம்மை ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை ஒரு விஷயம் கூட இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருடைய வலது கையை இருதயத்தின் மேல் வைத்து விசுவாசத்தோடு கூட சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு வேண்டும். அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். Thank you Lord. Hallelujah. தேவன் நம்மோடு கூட பேசின சிலுவையின் 7வது வார்த்தை, எல்லாம் எல்லாம். நம்ம வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்கள் முடியாத இருக்கிறது, தேவையில்லாத காரியங்கள், ஒவ்வொரு கணவனும் குடிப்பழக்கத்தில் இருக்கிற காரியங்கள், குடும்பத்துல சமாதானம் இல்லாத காரியங்கள், இதனால கணவன் மனைவி பிரிந்திருக்கிற காரியங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். அவர் சொன்னது போல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நம்ம அப்படி நம்ம முடிவு எடுக்கும் போது தேவன் நமக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே எனக்காகவே யாவையும் செய்து முடித்து நன்றி நன்றி ஐயா என்று சொல்லி பாடலை பாடி எனக்காகத்தான் சகலத்தையும் செய்து முடித்தார் என்ற நம்பிக்கையோடு பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். நன்றி. பாடல் ஈசாவின் செங்கோல் என்ற பாடல் இருக்கிறது. ஆமென். Thank you. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேன் நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டேன் நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேன் நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டேன்
நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு ஆமென். நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதாவை பார்த்து கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதாவை பார்த்து கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தான், அவனை நான் கெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆலயம் என்பது இந்த உள்ளம், தேவன் தங்கும் உள்ளம். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் சென்று மாசத்துக்கு ஒரு முறையோ ஒவ்வொரு நாளும் நாம் திருவுடலையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். அதெல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்துல போது இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்றேன். அதெல்லாம் கெடுக்காத இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளா நாம் இருப்போம். God bless you all. Be safe. Jesus is coming soon. கர்த்தர் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கரங்களை தட்டி என் தேவனே